Hi friends, welcome to my channel. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு பிளாக் வந்திருக்கிறோம். ஸோ நல்ல ஒரு கிளாரிட்டியான உங்களுக்கு வீடியோலாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணி கஷ்டப்பட்டு ஃபைனலாக நேற்று தான் வந்து ஐஃபோன் 16 வாங்கியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பிளாக் இப்போ தான் இதில் எடுக்கிறேன். அண்ட் எப்படி இருக்குது கிளாரிட்டி என்னன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா? அண்ட் ஹாப்பி பொங்கல் ஃபார் எவ்ரி ஒன். ஏன்னா நாங்கள் தமிழ்நாடு நம்ம ஏரியாவில் வந்து எல்லாம் இன்னிலிருந்தே பொங்கல் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன், ரைட்டுங்களா? ஸோ வாங்க, நம்மளுடைய பப்பீஸும் வந்து ஃபஸ்ட் டைம் நான் இந்த மொபைலில் வீடியோ எடுக்கிறப்ப பப்பீஸும் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா நியூ பார்ன் பேபீஸ் 5 இருக்குது. ஸோ அவங்களுடைய அம்மா எல்லாமே. ஸோ இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா 30th டிசம்பர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பிறந்தது. ஸோ இன்றைக்கி தான் வந்து எல்லாமே கொஞ்சம் ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ வாங்க பார்க்கலாம். பாஸ் ஸோ ஸோ இந்த க்யூட் பப்பீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக ரொம்ப அழகாக சூப்பராக இருக்குது. ஸோ இன்னும் கரெக்டாக ஒரு 15 நாளில் வந்து பார்த்திங்கன்னா சேல் கொடுத்துருவோம். ஸோ ஆல்ரெடி 2 பப்பீஸ் கேட்டுருக்குறாங்க. ஸோ மீதி 2 மேல் ஒரு ஃபீமேல் இருக்குது. அண்ட் செல்லக்குட்டி இன்றைக்கி தான் வந்து கண்ணெல்லாம் திறந்து நல்லா விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க. கிங் 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 சவுண்ட் நல்லா போடுறாங்க. சரிம்மா, இவங்க அக்கா, குட்டியோட அக்கா, இவங்க அம்மா அக்கா தங்கச்சி. சரி சரிப்பா சரிப்பா. நான் ஒன்றும் பண்ணல. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 5 பப்பீஸ் வந்துச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி தரேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 மேல் ஒரு ஃபீமேல் வந்துச்சு. ஸோ மேக்ஸிமம் ஸ்பாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டு அண்டு ப்ரௌன், டார்க் ப்ரௌன் அண்ட் ஒயிட்டு, சின்ன ஸ்பாட்ஸ் தான் இருக்குது. ஆனால் வந்து பப்பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஆக்டிவ் அண்டு நல்லா ஹேர் க்ரோத் இருக்கும். ஸோ யாரெல்லாம் வந்து ஃப்ளாட்டுக்கு யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ, ஏன்னா ஃப்ளாட்டில் வந்து பெரிய ப்ரீட் வச்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ இவங்க வந்து அந்தளவுக்கு நாய்ஸை மேக் பண்ண மாட்டாங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்லி, ரொம்ப க்யூட்டாக அவங்களோட விளையாடுவாங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே போனாலும் அவங்க பின்னாடியே சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு ப்ரீடில் வந்ததை ஒரு பப்பிங்க வச்சுருக்காங்க பாருங்கள். இவ்வளோ தூக்கிக்கணும், இவ கூட தான் விளையாடணும், இவ கூட தான் தூக்கணும், இல்லைன்னா அவள் கத்துவா. இங்கே பாருங்கள், இந்தாம்மா. ஸோ அந்த குட்டி வளர்ந்ததுன்னா பாருங்கள் இந்தமாரி ப்ரீடு தான் வரும். ஸோ நல்லா ஹேர் ஸ்டைல் மன்சூர்லிகான் மாரி வந்து சூப்பராக ஹேர் ஸ்டைல்லாம் வந்துடும். கண்ணுக்கிட்டே அந்த மூக்குக்கிட்ட மட்டும் கொஞ்சம் ஹேர் கட் பண்ணிங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஸோ ரெட்டை ஜடை அதுமாரி கொண்டையெல்லாம் போட்டு வச்சிங்கன்னா செம்ம க்யூட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு மேலே தான் வந்து உங்களுக்கு ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணிவிட போகிறோம். ஸோ ஒரு நாளைக்கு ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணிட்டு பக்காவாக ஒரு வீடியோ எடுத்து அதையும் ஒரு வீடியோவாக போடுறேன், ரைட்டுங்களா? ஸோ யாருக்கெல்லாம் பப்பீஸ் வேணுமோ ஜஸ்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு மெசேஜில் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் அதை பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளையும் பண்ணுறேன். ஸோ என் நம்பரும் கொடுக்குறேன். இந்த வீடியோவில் வந்து என் நம்பர் மென்ஷன் பண்ணி அனுப்புகிறேன். யாருக்கெல்லாம் வேணுமோ டைரெக்டாக கால் பண்ணுங்கள். ஸோ பெஸ்ட் பப்பீஸ். அதேமாரி வந்து காசுக்கோசரம் நான் கொடுக்குறேன்னு நினைக்காதீங்க. பப்பீஸ் காசு போட்டு வாங்கினா தான் நீங்கள் நல்லா பார்த்துக்குவீங்க. ஏன்னா என் ஃப்ரெண்டுக்கு ஆல்ரெடி ஒன்று வந்து கம்மி ரேட்டில் கொடுத்து அந்த பப்பி இறந்துருச்சு, சரியாக பார்த்துக்காம. மற்றபடி மற்ற பப்பீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டாக்டரு, ஜுவல்லரி ஹவுஸ் ஓனர்ஸு, இன்னொரு ஃப்ரெண்டு வீட்டில் வந்து அவங்கள ஹை ரேட் வாங்கினால பக்காவாக மெயின்டைன் பண்ணி பக்காவாக பார்த்துக்கிறாங்க. ஸோ என்னை பொறுத்தளவுக்கு காசு இஸ் செகண்டரி. பப்பீஸ் யார் நல்லா பார்த்துக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பப்பீஸ் கொடுக்குறது. நீங்கள் காசே ஹையாக கொடுத்தாலும் அப்படியே தூக்கி கொடுத்துட மாட்டோம். ஒரு தடவை 2 தடவை செக் பண்ணிட்டு தான் நாங்கள் கொடுப்போம், ரைட்டுங்களா? ஸோ அந்தளவுக்கு நாங்கள் சீரியஸாக தான் பார்த்துக்குறோம். இதை நம்மளுக்கு வந்து இது வந்து வேலையெல்லாம் கிடையாது. ரெகுலராக ப்ரீடிங் விட்டு சம்பாதிக்கலாம், ரேர். அவங்க எதுக்கோசரம் தான். சரிம்மா, நீ போய் விளையாடுறியா? விளையாடுறியா? பாருங்க, இவ்வளோ நேரம் கையில் வச்சுருக்கேன், ஒரு சத்தமும் போடாமல் அமைதியாக நம்ம கையில் உட்காந்துக்கலாம். க்யூட்டி நல்லா விளையாடணும். உங்களுக்கு வந்து இவங்களை தூக்கி வச்சுக்கணும். பாருங்கள், அவங்க அம்மா பாருங்கள் எவ்வளோ சைலண்ட்டாக இருக்குது. ஆக்சுவலி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா மாதிரி ரொம்ப சைலண்ட்டு அண்ட் ஆக்டிவ் ஆகிட்டாங்கன்னா அவங்க அப்பா மாரி அப்படியே சுற்றிக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு பால் தூக்கி போட்டு வருங்க.
பாலை ரவுண்டு பாலாக வாங்கி கொடுத்தேன். அதுக்கு தகுந்தாப்புல அதை சேவ் பண்ணிடுச்சு. நீ என்னடா ரவுண்டு பால் கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்தாப்புல பாலை மாற்றி கடிச்சிக்கிட்டு இப்படி தான் கடிப்பாங்களா? இவங்க செஞ்ச வேலைலாம் தெரியுமா உங்களுக்கு? இங்கே வாங்க, இங்கே வந்து பாருங்கள் சோஃபாவை. இவங்க அப்பா பண்ண வேலை. சோஃபா அழகாக இருந்த சரி நல்லாவே இல்லை சோஃபா. இவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க கார்னரில். அதேமாதிரி இந்த குட்டியதும் அதேமாதிரி அந்த செவுத்து பாருங்கள் எவ்வளோ அழகாக எல்லாம் டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடம்லாம் வந்து நல்லா இல்லையோ அதை அப்படி நல்லா சுரண்டி இரண்டி வந்து அதெல்லாம் அழகு பண்ணுவாங்க. ஏன் குட்டி? சரி தூக்கி போட்டுமா? அவங்களுக்கு வந்து ஒரு ஆள் பால் தூக்கி போட்டுகிட்டே இருக்கணும். அவங்க ஓடி போய் ஓடியாண்டு கொடுத்துருவாங்க. ஸோ மேடம் வந்து திடீர்னு நாட்டுக்கோழி குழம்பு தான் சாப்பிடுவோன்ட்டாங்க. அதனால் கடையில் வாங்குறத அவாய்ட் பண்ணிவிட்டு வீட்லேயே நல்லா அழகாக எடுத்தோம்னா நல்லா ஸ்பைஸியாக செஞ்சு சாப்பிட்லாம். இங்கே பாருங்கள் நல்லா கசன். அவங்க ஊரில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காரம் ஜாரமான்றதுக்கு கசன்னுவாங்க. ஸோ அதேமாரி செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் எல்லாமே யூடியூப் பார்த்து கற்றுக்கிட்டு பக்காவாக பண்ணித்தரேன். பட் என்னென்னா நம்ம ஊர் ஸ்டைலில் கொஞ்சம் மிக்ஸ் ஆகிருக்கும். நல்லா தேங்காய் அரைச்சி ஊற்றி நல்லா காரஞ்சாரமாக சப்பாத்தி கூட சாப்பிட்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி வீடியோ ஒன்று அப்டேட் பண்ணியிருக்கேன் என்னுடைய சேனலில், நாட்டுக்கோழி குழம்பு செய்கிறது. வேணுன்றவங்க அதை பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னான்ட்டு. ரைட்டுங்களா? மேடத்தை சும்மா எட்டி தான் பார்த்தா வந்துருச்சு. சரிப்பா இவாங்க இவா பால் எடுத்துடுவாங்க. ரவுனி நீ வர மாட்டியா? நான் தாங்க வரணுமா? இங்கே வந்து பாரு. சோஃபாவில் உயரமாக உட்காந்துக்கிட்டு அதை விளையாடுறது. கோவம் வருது உனக்கு? கோவம் வருது? ஸோ அதேமாரியே நேற்று வந்து 2 ஃபோன் வாங்கினோம். இது வந்து எங்கள் ஒய்ஃப் ஃபோனு, பிங்க் கலர் iPhone 16. ஸோ நான் வாங்கினது iPhone 16 ஒயிட் கலர். ஒய்ஃப் வாங்கியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அவங்களுக்கு நான் கிஃப்ட் கொடுத்தேன், எனக்கு அவங்க கிஃப்ட் கொடுத்தாங்க. குழம்பு வந்து இப்போ சிக்கனும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகி இருக்குது. ஸோ இந்த டைமில் வந்து அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய், சோம்பு, பட்டை இது 3 மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா சோம்பு வாசனை. இந்த ஆரம்பத்திலே கொஞ்சம் சால்ட் போட்டேன். ஸோ இப்போ கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணியாட்டம் கிரேவி வச்சுக்கிட்டீங்க இந்த மாதிரி சல்லுன்னு இருக்கும். கிரேவி நல்லா திக்காக செமி கிரேவியாக வச்சா தான் அது வந்து
எது கூட ரைஸ் கூட சாப்பிட்டாலும் சரி, சப்பாத்தி கூட சாப்பிட்டாலும் செம்மையாக இருக்கும். வந்துட்டாங்க மேடம், ஒரு பாலை தூக்கிட்டு வந்துட்டாங்க விளையாடணுன்ட்டு. பாபா ஓ ஓ ஓ ஓ. ஸோ கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி ஊற்றி அப்படியே சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க வச்சோம்னா கிரேவி திக்காகிடும், சிக்கனும் நல்லா வெந்துடும். ஸோ அப்புறமேட்டு கரம் மசாலா, கொஞ்சோண்டு கொத்தமல்லி தலை நல்லா வாஷ் பண்ணி மேலே தூக்கிட்டு நல்லா வாஷ் செம்மையாக இருக்கும். ஸோ யாரெல்லாம் ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணுங்கள், இல்லைன்னா வந்து மெசேஜ் பண்ணுங்கள், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நல்ல ரெசிபியோடு வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஐ திங்க் நெக்ஸ்ட் டைம் என்ன ரெசிபி பண்ணலாம், லைக் மீன் இல்லைன்னா வந்து ஸ்குட்டு இல்லைன்னா எறா, சிக்கன் பண்ணியாச்சு. மட்டன் ரேராக ட்ரை பண்ணுவோம். ஆக்சுவலி மட்டன் பிரியாணி செய்யணும்னு ரொம்ப நாளாக எய்ம் பண்ணிட்டுருக்கேன். வில் ட்ரை தட் ஆல்சோ. ஓகே, ஸோ யாரெல்லாம் வந்து என்னுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், ஃபாலோ அண்ட் லைக் பட்டன்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அப்போனா தான் நானும் இன்னும் இம்ப்ரூவ் பண்ண முடியும், என்னென்ன பண்ணலாம், ஏது டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்ட்டு. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல், பெல் பட்டன் அழுத்திங்க. அப்படின்னா தான் நெக்ஸ்ட் வீடியோ நான் எது போட்டாலும் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ, பாய் பாய், லவ் யூ, ஹாப்பி பொங்கல் ஃபார் எவ்ரி ஒன்.